ஹாய் கைஸ், வெல்கம் டு விஷோ இன்ஃபோ. பருப்பு உருண்டை குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ எல்லாத்தையும் நீங்கள் உடனே பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாங்க. பருப்பு உருண்டை குழம்பு செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்க்கலாங்க. 3/4 கப்பு துவரம்பருப்பு, 1/4 கப்பு கடலைப்பருப்பு 1 மணி நேரம் ஊற வச்சுட்டு தண்ணியெல்லாம் இருத்து வச்சுருக்கேங்க. அப்புறம் வெங்காயம், பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன், சிகப்பு மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன், சோம்பு, ஒரு தக்காளி, இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பு, அப்புறம் சிகப்பு மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், மல்லித்தூள், பெருங்காயத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். இந்த ரெசிபிக்கு தேவையான புளிப்புக்காக புளி கரைச்சி வச்சுருக்கேன். தக்காளி வந்து ஒரு சின்ன சைஸ் தக்காளி தான் சேர்த்துருக்கோம். இந்த சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி தேவைப்படுதுங்க. ரெண்டும் சேர்த்து செஞ்சதாக சூப்பராக இருக்கும். தேங்காவை வந்து பாலாக எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. தேங்காவை பால் எடுத்து வச்சாச்சுங்க. நம்ம எடுத்து வச்ச தேங்காய் கூட தண்ணி ஊற்றி பாலாக அரைச்சி வச்சுருக்கோங்க. தேங்காய் பால் ரெடி. இப்போ நம்ம ஊற வச்சுருந்த துவரம்பருப்பு, கடலைப்பருப்பை வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கேன். இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பில் பாதி உப்பு இப்போ சேர்த்துருக்கேன். அப்புறம் சோம்பு சேர்த்துருக்கேன். இப்போ இதை வந்து வடைக்கு அரைக்கிற மாதிரி நல்லா திக்காக அரைச்சிக்கலாம். ஆனால் அந்தளவுக்கு கோர்ஸாக அரைக்க வேண்டியதில்லை, நைஸாக அரைச்சிக்கலாங்க தண்ணி ஊற்றி. இப்போ அரைச்சிட்டு காமிக்கிறேங்க. ரொம்ப தண்ணி ஊற்ற வேணாம், பால் கன்சிஸ்டன்சியில் வரணும். பார்த்து தேவைப்பட்டால் மட்டும் தண்ணி ஊற்றிக்கலாங்க. இப்போ நான் அரைச்சிட்டு காமிக்கிறேங்க. 3 சிகப்பு மிளகாய் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் இப்போ சேர்த்து அரைச்சிட்டு காமிக்கிறேங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சாச்சு. இப்போ இந்த அரைச்ச விழுதை நம்ம இந்த மாதிரி குட்டி குட்டி பாலாக, நம்மளுக்கு பெரிய பால் சின்ன பால் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த மாதிரி உருட்டி வச்சுக்கலாங்க. ஆனால் எல்லா மாவையும் செலவு பண்ணாமல் இந்த அளவுக்கு மாவை அப்படியே தனியாக வச்சுக்கலாங்க. அதை என்ன பண்ணுறதுன்னு அப்புறம் நான் சொல்கிறேங்க. இப்போ இந்த பால் பண்ணிவிட்டு காமிக்கிறேங்க. பாருங்கள், நம்ம பால் பண்ணி வச்சாச்சு. இந்த மாதிரி சின்னதாகவும் பண்ணிக்கலாம், இல்லை நமக்கு பிடிச்ச மாதிரி பெருசாகவும் பண்ணிக்கலாம். இது ஒரு 10 நிமிஷம் வேக வச்சுட்டு பார்க்கலாங்க. பருப்பு உருண்டை குழம்புக்கு பருப்பு இந்த மாதிரி நம்ம அரைச்சதுக்கப்புறம் உருண்டை பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ்லேருந்து ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளே வேக வச்சு எடுத்துட்டோம்னா, இதை வந்து நம்ம குழம்பு செஞ்ச உடனே சேர்த்தோம்னா நம்மளோட குழம்பு டேஸ்ட்டாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் உருண்டை கரெக்டாக பக்குவமாக இருக்குங்க. அப்புறம் மீதி மாவை ஃபுல்லாக உருண்டை பண்ணிடாதீங்க, கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்கன்னு சொன்னேன். அது ஒரு பெரிய லெமன் சைஸ் இருந்தால் கூட போதுங்க. அது கூட தண்ணி கரைச்சி வச்சுருக்கேங்க. அப்புறம் தேங்காய் பாலாக அரைச்சி சேர்த்தோம்னா இந்த குழம்பு இன்னும் டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. ஒரு பேனை ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் ஹீட் ஆகட்டும். நம்ம சேர்த்த ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ கடுகு சேர்த்துக்கலாங்க. கடுகு வெடித்த உடனே இப்போ நம்ம வெங்காயம், பூண்டு சேர்த்து வதக்கிக்கலாம். பாருங்கள், இதை சேர்த்துக்கலாம். இதை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. வெங்காயம் பூண்டு வதக்கும் போது இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க. இது நல்லா 1 நிமிஷம் வதங்கட்டுங்க. வெங்காயம் பூண்டு உப்பு வதங்கும் போது தக்காளியும் சேர்த்து வதக்கிக்கலாங்க. இதெல்லாம் சேர்ந்து ஒன்றா வதங்கினா கரெக்டாக இருக்குங்க. இப்போ இதெல்லாம் ஓரளவு வதங்கிட்டு இருக்கும் போதே புளி தண்ணியை இப்போ சேர்த்துக்கலாங்க. அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற மசாலா, மல்லித்தூள், மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், பெருங்காயத்தூள் எல்லாம் சேர்த்து நல்லா கொதிக்கட்டுங்க. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கிற அந்த கடலைப்பருப்பு மிக்ஸை இதில் ஊற்றிக்கலாங்க. இது வந்து நம்ம குழம்புக்கு திக்னிங் ஏஜெண்ட்டாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் நம்மளோட குழம்பு செம டேஸ்ட்டாக இருக்க இது ஹெல்ப் பண்ணுங்க. இது சேர்த்து ஒரே ஒரு கொதிக்கட்டுங்க. இந்த குழம்பு கொதிக்கும் போதே இதுக்கு தேங்காய் பால் அரைச்சி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த குழம்புக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா தண்ணி தேவைப்படுது அப்படிங்கிறது நாம் இந்த ஸ்டேஜில் தெரிஞ்சுக்கலாங்க. அதுக்கு தேவையான தண்ணியை ஊற்றி நல்லா இப்போ கொதிக்க வச்சுக்கலாங்க. கொதித்த உடனே ஒரு கொதி வந்த உடனே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பருப்பு உருண்டையை இதில் சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பருப்பு உருண்டையை இதில் சேர்த்துக்கலாங்க.
நம்ம வேக வச்சு சேர்க்கறதுனால பருப்பு உருண்டை இதில் கரையாமல் கரெக்டாக இருக்குங்க பக்குவமாக. அதனால் அட்லீஸ்ட் ஒரு 5 மினிட்ஸாவது வேக வச்சு இதில் சேர்த்துக்கோங்க. 10 மினிட்ஸ் வேக வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அட்லீஸ்ட் 5 மினிட்ஸாவது வேக வச்சோம்னா கரெக்டாக இருக்குங்க. இப்போ வந்து நம்ம தக்காளியும் புளியும் சேர்த்து தான் செஞ்சுருக்கோம். இந்த மாதிரி செஞ்சால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இல்லை உங்களுக்கு தக்காளி மட்டும்தான் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி கூட ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க. கருவேப்பிலை போட்டு இப்போ இறக்கிடலாங்க. ரெடியான பருப்பு உருண்டை குழம்ப இந்த மாதிரி டிஃபனுக்கும் சாப்பிட்லாம், சாதத்துக்கும் பிசைஞ்சு சாப்பிட்லாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இட்லிக்கு கூட நல்லா இருக்குங்க. தயிர் சாதத்துக்கு கூட ஊறுகாய்க்கு பதில் தொட்டு சாப்பிட்லாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். உருண்டையை வேக வச்சுட்டு குழம்புல சேர்க்கும்போது அது கரைஞ்சி போகாமல் கரெக்டாக பக்குவமாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக நம்மளோட பருப்பு உருண்டை குழம்பு தயாராகிடுச்சுங்க. இது டிஃபனோட சாதத்தோட சாப்பிட சூப்பராக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். என்னங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.